ஹாய் டி. ஆமாம் நேற்று தான் பார்த்தோம், இப்போ திருப்பி ஹாய் சொல்ல நினைக்காத. ஹாய். ஆமாம் சரி, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? எனக்கு ஹோம்ஒர்க் பிடிக்கல, நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிப்போனே. காலேஜுக்கு கிளம்பி வர்றது எனக்கு ஒரே எரிச்சலாக வருது. என்னதான் பண்ணேன்னு தெரில. கிளம்பி வர்றது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? ஆமாம், நான்லாம் காலேஜுக்கு கிளம்பி வர எவ்வளோ ஆசையாக கிளம்பி வரேன் தெரியுமா? நீ தான் அது எரிச்சப்பட்டு இருக்கிற. உனக்கு மட்டும் ஏன் அப்படி எரிச்சலாக இருக்குது? சரி சரி, டிவி சீரிஸ் பார்த்தியா? கொரியன் சீரிஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். 30வது எபிசோடு. கரெக்டாக ஹீரோயின் பேச போகிறாங்க. அந்த நேரத்தில் எங்கள் அம்மா வந்து ஃபோனை வைக்கிறியா பாயிண்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணேன், ஃபோனை வாங்கி போயிட்டாங்க, கொடுத்தேன். சரி, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு ஒரு இன்சிடென்ட் நேற்று நைட் நடந்துச்சு. என்ன தெரியுமா? நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா பைபிள் வாசிச்சுட்டு இருந்தோம். அப்போது எனக்கு வந்து பைபிளை தியானிச்சுட்டு இருந்தோம். அப்போ இந்த தியானிச்ச இந்த வசனம் எனக்கு துருத்திக்கிட்டே இருந்துச்சு. அதை விட அதுக்கப்புறம் வர வழியில் சொல்லணும்னு நினச்சேன். வர வழியில் ஸ்டாப் நின்றுட்டு இருந்தோம். அப்போ என்ன தெரியுமா நடந்துச்சு? அப்புறம் வந்து பைக்கில் 4 பசங்க ஏதாவது புருன்னு போனாங்க. அதில் வேறு ஒரு பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தால் பார்த்துக்கோ. இதான் அப்படி சொல்ல நினச்சேன். அப்படியா? வர்ற வழியில் பார்த்தியா? சரி, ஒரு வசனம் வாசித்தேன். என்ன தெரியுமா? உன் கண்ணு தப்பு பண்ணுச்சுன்னா உன் கண்ணை என்ன பண்ண பிடுங்கி போடு அப்படின்னு சொல்லி ஒரு வசனம். இதை வாசிச்சுட்டு எனக்கு புரியவே இல்லை. அவர்கிட்ட அர்த்தம் கேட்டேன், சொல்லி கொடுத்தாரு. என்ன தெரியுமா? அதாவது இப்போ ஒரு பொருளை ஒரு தடவைக்கு மேலே நீ இன்னொரு தடவை பார்க்குறேன்னா அது இச்சிக்கிறேன்னு அர்த்தம். இப்போ அது பாவம். இப்படிப்பட்ட பாவத்தை நம்ம செஞ்சோன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா? அதனால தான் ஆண்டவர் அது பரலோக ராஜ்யம் எவ்வளோக்குள்ள மேன்மையானது அப்படிங்கிறதால தான் உன் கண்ணு முக்கியம் இல்லை, பரலோக ராஜ்யம் தான் முக்கியம் அப்படிங்கிறத அதில் சொல்கிறாரு. 2வது விஷயம், இப்போ நீ சொன்ன நம்ம காலேஜுக்கு நம்ம வரோம். இப்போ நம்ம எத்தனையோ விஷயங்கள் திருப்பி ஒரு தடவைக்கு மேலே நம்ம அட்டென்ஷன் திரும்பி பார்க்க தான் செய்கிறோம். அப்போ அது பாவம்னா அது பாவம், நம்ம எப்படி பரலோகத்துக்கு போகிறது அப்படின்ற கேள்வி எனக்கு எழுந்துச்சு. அதே மாதிரி இப்போ நீ சொன்ன ஒரு பையன் ஸ்மார்ட்டாக இருந்தால் பார்த்தேன்னு சொல்லி, அப்போ அதுவுமே பாவம் தானே? சரி, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு, சரியா?